8 நாள்ல துரந்தர் 2 படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 1100 கோடி ரூபா. இனி பாகிஸ்தானோட தலையெழுத்த இந்தியா தான் முடிவு பண்ணும். இந்த தகவலை கேட்டோன்னே இங்க இருக்கின்ற பன்னிஸ்தான் ஆதரவாளர்கள் மற்றும் அமீரை போன்ற தற்குறி பசங்க கண்ணீர் விட்டு கதறிட்டு வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா தற்குறித்தனமா படம் எடுத்துட்டு இருக்க வெட்டிமாறன் அப்படிங்கிற ஒரு திமுகவோட அல்லக்கை ஒன்று இருக்குல்ல, அவன் வாய் விட்டு கதறி இருக்கான். படம் எடுக்க சொன்னா நசுக்குறாங்க பிதுக்குறாங்க அப்படின்னு படம் எடுக்க வேண்டியது. இது போன்ற தேசபக்தி படங்கள் தமிழகத்திலே மாபெரும் ஹிட். ரொம்ப கோழைங்கல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா துரந்தர் படம் ரிலீஸ் ஆகி 5 நாளில் தமிழ் பதிப்பே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல, முழுக்க ஹிந்தியிலேயே தான் ஓடிட்டு இருந்தது. அந்த ஹிந்தி காட்சிகளுக்கு தியேட்டர் முழுவதும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த வெட்டிமாறனை போன்ற வெட்டி டைரக்டர்களுக்கு மிகப்பெரிய பதட்டம். என்னையா இது, நம்ம ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு திமுகவுக்கு சொம்பு அடிச்சுட்டு இருக்கோம், போதாத குறைக்கு மொக்க படமான பராசக்தி போன்ற படங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு இருக்கோம், அந்த படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன துரந்தருக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு இவனுங்களால ஜீரணிக்கவே முடியல. ஜீரணிக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வெட்டிமாறன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, இன்றைக்கு எல்லாமே புரபகண்டாவாக மாறுகின்றது, அந்த புரபகண்டா நினைவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சக்தி கொண்டது, நினைவுகள் என்பது நிலையற்றது, நாம் எல்லாருக்குமே தெரியும் டிமானிட்டைசேஷன் டைமில் யார் பாதிக்கப்பட்டது, எப்படி பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் பணத்தை பெற வரிசையில் நின்று செத்து போனார்கள் என்று தெரியுமா அப்படின்னு நீலிக்கண்ணீரை விட்டு அழுதுருக்கான். ஆனால் இவன்லாம் புரபகண்டாவை பற்றி பேசல, உண்மையிலே காரை துப்பணும்னு தோணுது. திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு திமுகவுக்கு சாதகமான புரபகண்டா படத்தை செட் பண்ணி எடுத்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு வேலை பார்த்த வெட்டிமாறன்லாம் புரபகண்டாவை பற்றி பேசலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வெட்டிமாறனை போன்ற தற்குறி பயிலுவ இந்த படத்தை முழுசாக பார்த்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்தை முழுசாக பார்த்த ஒரு இந்தியனால கூட, இந்திய உணர்வு உள்ள ஒரு இந்தியனால கூட இந்த படத்தை குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஒரு இந்தியனா உணர்வுபூர்வமாக இந்த படத்தை செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது படம் கிடையாது, பாடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் 2 வாட்டி பார்த்தேன், கொஞ்சம் கூட சலிப்பே வரல. மேலும் பார்க்கணும் தான் தோணுதே தவிர அந்த படம் சரியில்லைப்பா, சலிச்சு போச்சுப்பா அப்படிங்கிற எண்ணமே வரல. 4 மணி நேரம் படம் அதுவே மக்கள் அவ்வளோ ரெஸ்பான்ஸோட பார்க்குறாங்க. இந்த தற்குறி பயலுக்கெல்லாம் அதை பார்த்து கடுமையான வயத்தறிச்சல் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த படம் தேர்தல் வருது, அதனால் அந்த படத்தை உடனடியாக தடை பண்ணோம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்லாம் பேசுகிறாருல, ஐயோ வயரெல்லாம் எரியுதில்ல அப்படின்னு இவங்க தான் போய் வழக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வர்ற அந்த காட்சிகளில் அரங்கம் முழுவதும் கைத்தட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பிஜேபிக்காரவங்களாக இருக்கிறதுக்கு 100 விழுக்காடு வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னா பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்குமே. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பயம், என்னையா இது இப்படி உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னால் நம்ம வேற மொக்க படமாக பராசக்தி கிராசக்தி அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு இந்த மாதிரி படங்கள் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வயத்தறிச்சல் தான் இந்த வெட்டிமாறனை போன்றவர்களுக்கு. இந்த விமர்சனத்தை பார்த்தோன்னே நமக்கெல்லாம் காரை துப்பணும்னு தோணுச்சு. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கல, கடுமையாக வச்சு செஞ்சுருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒருத்தர், எது வரிசையில் நின்று இறந்து போனாங்களா, என்னடா 200 ரூபா கருணாநிதி வீட்டு காவலாளி புதுசாக கதையை விடுற, தேர்தல் நேரத்தில் இன்ப நிதி கொடுத்த குச்சி ஐஸ் உருவி விட சரியாக வந்திருக்கான், இவனின் உண்மை முகம் தெரிந்த பின் இவன் படத்தை டவுன்லோடு கூட, நல்லா கேட்டுக்கோங்க, இவனுடைய படத்தை டவுன்லோடு கூட பண்ணி பார்ப்பதில்லை அப்படின்னு சரியான பதிலே கொடுத்துருக்காரு. வெற்றிமாறா, உன்னுடைய உண்மை முகம் தெரிஞ்சதுக்கப்புறம், திமுகவுக்கு நீ சொம்படிக்கிற அப்படிங்கிற உண்மை முகம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன் திரைப்படத்தை தியேட்டரில் கிடையாது, ஃப்ரீயாக நெட்டு கிடச்சி அதில் டவுன்லோடு கூட பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சரியான பதிலீடே கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லிக்காரு பாருங்க, சரியடா லூசு, சாராயத்தினால சாகிற குடும்பங்களை பற்றி என்னைக்காவது வாய் திறந்திருக்கியாடா அப்படின்னு செருப்படி கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன்னா நம்ம தமிழகத்தில் கொத்தாக திமுக அரசாங்கத்தோட தவறுனால கொத்தாக கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனாங்க.
இந்த வெற்றிமாறனே போன்ற தற்குறிகள் அதுக்கு வாயை திறக்கல. இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமா அறிவாலய கோபாலபுர கழிப்பறையில் சமாதி அடைந்து விட்டது. கன்னட, தெலுங்கு, மலையாள, ஹிந்தி படங்கள் தமிழகத்தில் அதிகமாக ஓடுறதே இதற்கு சான்று அப்படின்னு ஒருத்தர் பதிலடி கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் பாருங்க, சினிமாவே பார்க்காத நான் உன்னை போன்றவர்கள் துரந்தர் படத்தை இப்படி விமர்சனம் பண்றீங்கல்ல, அதுக்காகவே நாளைக்கு போய் பார்க்கறேன்டா அப்படின்னு இந்த வெற்றிமாறனுக்கு சரியான சாணியடியை கொடுத்துருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு புருஷன் அமீர் இருக்கானே, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேசத்துக்கு எதிராகவும் இந்த திரைப்படத்துக்கு எதிராகவும் வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்கான். உளவு அமைப்பு, இந்தியாவில் இருக்கின்ற உளவு அமைப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்கே இருக்கின்ற தீவிரவாத கேங்குக்குள்ள பூந்து அங்கிருந்த ரகசியங்களை இந்தியாவுக்கு அனுப்புனா அவங்கள நம்ம தேசபக்தர்கள் சொல்றோம். அதே சமயம் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது இந்தியாவுக்கு வந்தா அவங்கள மட்டும் ஏன் தீவிரவாதிகள்னு சொல்றீங்க அப்படின்னு இந்த அமீர் இருக்கான ஆடு புருஷன் கிறுக்குத்தனமா பேசியிருக்கான். கிறுக்குத்தனமா பேசியிருக்கான். ஏன்டா அமீர், உன்ட சவாலாவே கேட்குறேன், இந்தியாவிலேருந்து யாராவது பாகிஸ்தானுக்கு போய் அங்கே இருக்கின்ற அப்பாவி மக்களை ஒரு இந்தியனாவது போய் அங்கே போய் கொண்டு இருப்பானா, இல்லை குண்டு வச்சிருப்பானா, இல்லை தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருப்பானா? ஒரே ஒரு விஷயத்தையும் சொல்லு பார்ப்போம். நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே சமயம் பன்னிஸ்தான் பயிலுவா அவனுங்களோட முழு டைம் வேலையே இந்தியாவில் இருக்கின்ற அப்பாவி மக்களை கொல்றது தான். சமீபத்தில் பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு. அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? ஹிந்துவா பிறந்ததை விட அவங்க பண்ண தப்பு என்னையா அவங்க சொல்லு பார்ப்போம். ஏன்னா உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தாக்குதலுக்கு இந்த எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். இங்கே எங்கேயோ இருக்கின்ற ஈரானுக்கெல்லாம் அந்த அமீர் பைய வந்து போராடிட்டு இருந்தான். ஆனால் இங்கே நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு இந்த அமீர் பையெல்லாம் வாயை திறக்கலை. அதுதான் இவனுடைய தேசபக்தி. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் உண்மையிலேயே ஒவ்வொரு காட்சியையும் வந்து ஆராய்ந்து செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமீரே போன்ற தற்கொலைகள் கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அதுலேயே ஒரு காட்சி மூலமாக பதிலே கொடுத்துருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, ஹீரோ வந்து இந்திய உளவாளி அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, நீ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுறியா அப்படின்னு. அவங்க வந்து பாகிஸ்தான் உணர்வோடு கேட்டோன்னே ஹீரோ வந்து ஒரு புக்கை தூக்கி போட்டு, இங்கே பாரு, பாம்பேல இந்த தாக்குதல் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு, அப்பாவி இந்தியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க, நான் பாகிஸ்தானுக்கு எதிரானவும் கிடையாது, என்னுடைய நாட்டுக்குள்ளே பூந்த அப்பாவி மக்களை கொண்டாங்க தெரியுமா, அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் நான் இருக்கேன், அவங்கள கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு ஹீரோ பேசுகிற மாதிரி காட்சிகளை இந்த மாதிரி அமீரை போன்ற தற்கொலைகளுக்காகவே டைரக்டர் வச்சிருக்காரு. உண்மையிலே டைரக்டரை வந்து பாராட்டி ஆகணும். அப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் பார்த்து கூட இவங்க திருந்தலைன்னா திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பராசக்தி அப்படிங்கிற மொக்க படத்தை திமுக சார்பில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த திரைப்படத்துக்கு இங்கே இருக்கின்ற ஆல்ரசர் நடிகர்கள் டைரக்டர்கள் என்னென்ன ரைட்டப் எழுதுனாங்க. இந்த திரைப்படம் அப்படி படம், புரட்சி படம் தெரியுமா, இந்த படம் தெரியுமா, அவ்வளோதான், அது ஒரு வருஷம் மாஸ் ஹிட் அப்படின்னு என்னென்னமோ பில்டப்பை கொடுத்தாங்க. ஆனால் திரைப்படம் வந்த உடனே தமிழக மக்களை தான் இந்த திரைப்படத்தை நோந்து கூட பார்க்கல. திமுககாரன் ஃப்ரீயாக டிக்கெட்டை போட்டு, ஐயா வாங்கய்யா, எப்படியாவது வாங்கய்யா, ஐயா நீங்கள் வந்து பார்த்தாவாயா எங்களுக்கு உதயநிதி சீட்டு கொடுப்பாரு அப்படின்னு என்னென்னமோ கெஞ்சி கூட மக்கள் போகவே இல்லை. அந்த திரைப்படத்தை திமுககாரன் ஃபண்டிங் பண்ணியும் ஒரு வாரம் கூட இவங்களால காப்பாற்ற முடியல. அதே நேரத்தில் துரந்தர் படம் ஹிந்தியில் வந்தால் கூட தமிழக மக்கள் கொண்டாடுறாங்களே, தேசபக்தியை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களா அப்படிங்கிற கோபம் தான் இந்த தற்குறிகளுக்கு. ஏன்னா இந்த திரைப்படம் பெரிய மாஸ் ஹிட்டு. ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள கேரளாவில் இருக்கின்ற, கர்நாடகாவில் இருக்கின்ற, ஆந்திராவில் இருக்கின்ற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. இந்த திரைப்படம் அற்புதமாக இருக்குது, காட்சிகள்லாம் ஹாலிவுட் தரத்தில் இருக்குன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் பராசக்தி அப்படிங்கிற மொக்க படத்துக்கு முட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒருத்தங்கூட இந்த திரைப்படத்துக்கு வாயை திறக்கலை. ஒரே ஒருத்தவர் தான் வாயை திறந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வாயை திறந்து திரைப்படத்தை பாராட்டணுன்னே இங்கே இருக்கின்ற ஒரு கும்பல் ஐயோ அவர் மேலே வன்மத்தை கொட்டிட்டாங்க. ஃபரூக் அப்துல்லா அப்படிங்கிற ஒருத்தவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், டே சங்கிகாந்த், உன்னுடைய புகழ்ச்சி ஆசைக்கும் பணத்தாசைக்கும் மாமாவை விட கேவலமான வேலைகளை பார்த்து கொண்டு போகிறாய் அப்படின்னு வன்மத்தை கக்கியிருக்கான். டேய் அவர் என்னடா சொன்னார், தேசபக்தி உள்ள ஒவ்வொரு இந்தியரும் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொன்னதுக்கு
ஒருவேளை அந்த தேசபக்தி உள்ள இந்தியர்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த குரூப் இப்படி கலர்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தனை பாருங்க, சலீம் அப்படிங்கிறவன், ரஜினி ஒரு சங்கி கமநாட்டி என்று நமக்கு தெரியும் அப்படின்னு வன்மத்தை கக்கியிருக்கான். முகமது புகாரி அப்படிங்கிறவன், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்து கூட கிழவா அப்படின்னு எவ்வளோ வன்மம் பாருங்க, எவ்வளோ வன்மம் பாருங்க. இந்த வன்மத்தை தான் இங்கே இருக்கின்ற அமீரே போன்ற தற்குறிகளும் வெட்டிமாறனே போன்ற தற்குறிகளும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்திய அரசாங்கம் அமீரே போன்ற நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கண்காணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கின்ற தீவிரவாத, தேசத்துக்கு எதிராக தீவிரவாதம் வளர்றதுக்கு இவனே போன்ற தற்குறிகள் தான் காரணமாக இருக்காங்க. இந்திய அரசாங்கம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.